இந்த சார்ட்டிங் எப்படி நடக்குது, இந்த பி ட்ரீஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது புரியலனா நீங்க டேட்டா பேஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. நான் 3 அல்காரிதம் சொல்றேன்னு சொன்னேன்ல, அதுல இருக்கிறதே ஈஸி இப்போ நம்ம பேசினது தான். இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா நிறைய வச்சிருக்கேன். சரி, இந்த சார்ட்டிங் அண்ட் ரிட்ரீவல் எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் சார்ட் பண்ணாதான் ரிட்ரீவலை எஃபிஷியண்டா பண்ண முடியும். அதனால சார்ட்டிங்ன்றது தனி விஷயம், அதை அப்படியே வந்து வச்சிடலாம். இந்த ரிட்ரீவல் எப்படி லாகரிதமிக்கா மாறுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு 1 பில்லியன் ரெக்கார்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு ரெக்கார்டை நீங்க ஐட்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு 1 செகண்ட் எடுக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ 1 பில்லியன் ரெக்கார்டையும் நீங்க வந்து ஃபுல்லா டிராவர்ஸ் பண்ணி ஒரு நம்பரையோ இல்ல ஒரு என்ட்ரியோ நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 11,547 நாள் ஆகும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 31 வருஷம் ஆகும் இந்த 1 பில்லியன் ரெக்கார்டை நீங்க வந்து டிராவர்ஸ் பண்ணி முடிக்கணும்னா, ப்ரொவைடட் நீங்க 1 செகண்டுக்கு ஒரு ஐட்ரேஷன் பண்றீங்கன்னு வச்சுப்போம். இது லீனியர் சர்ச். இதுவே பைனரி சர்ச் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சர்ச் ஸ்பேஸை ஹாஃபா பிரிச்சிருவோம். ஒரு நம்பர் எடுத்துட்டு இதை விட இது பெருசா சின்னதான்றதை பார்க்கறது மூலியமா லெஃப்ட் சைட்ல இருக்கா இல்ல ரைட் சைட்ல இருக்கா